காஞ்சிபுரம் கோயில்ல பிரசாதமா கொடுக்கக்கூடிய உணவு தான் இந்த காஞ்சிபுரம் இட்லி. பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இத மூணையும் சேர்த்து 3 நாள் ஊற வச்சு அரையா ஆட்டுக்கல்ல ஆட்டி 1 நாள் நல்லா புளிக்க வச்சு அதுல மிளகு, சீரகம், சுக்கெல்லாம் சேர்த்து இட்லியா சுட்டோம். அந்த இட்லியும் அவ்வளவு அருமையா வந்திருந்தது. காஞ்சிபுரம் கோயில் இட்லி செய்ய மாவை இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இப்ப ஒரு படி பச்சரிசி, 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 100 கிராம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து 3 நாளைக்கு நல்லா ஊற வைக்க போறோம். சரியா அரிசியை 3 நாள் ஊற வச்ச பிறகு அரிசியை ஆட்டுறதுக்காக அரிசியை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். ஒண்ணுக்கு 2 முறைன்னு தண்ணி ஊத்தி அரிசியை நல்லா கழுவிக்கிட்டாச்சு. இப்ப அரிசியை உரல்ல போட்டு மாவாட்ட ஆரம்பிச்சிடலாம். காஞ்சிபுரம் இட்லி செய்ய மாவை நெகு நெகுன்னு ஆட்டிடக்கூடாது. நொய் நொய்யா மாவை ரவை மாதிரி தான் ஆட்டணும். மாவை இப்ப நல்லா ஆட்டிக்கிட்டாச்சு. மாவை இப்ப உரல்ல இருந்து வலிச்சிடலாம். மாவு கூட கொஞ்சம் இப்ப கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம கலக்கி வச்ச மாவை 1 நாள் முழுக்க அப்படியே விட்டுறலாம். அப்பதான் மாவு நல்லா புளிச்சு இட்லி செய்ய தயாரா இருக்கும். இப்ப இட்லி கூட சேர்க்க தேவையான மசாலா பொருட்களை பார்த்தரலாம். 200 கிராம் சுக்கு, 20 ஏலக்காய், 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், கறிவேப்பிலை. மாவோட சேர்க்கறதுக்காக சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்க அம்மியில வச்சு நசுக்க ஆரம்பிச்சிடலாம். சுக்க நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஏலக்காயவும் நசுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏலக்காயவும் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம அரைச்ச சுக்கு, ஏலக்காய், மிளகு, சீரகம்,
கறிவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை இப்ப நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். மாவுல தண்ணிய அதிகமா சேர்த்துடக்கூடாது. மாவு தயிர் பதத்துல இருக்க மாதிரி தண்ணி ஊத்தி கலக்கி எடுத்துக்கலாம். இட்லி சுடுறதுக்காக மாவு இப்ப தயாராயிடுச்சு. மாவை மந்தார இலையில ஊத்தி தான் காஞ்சிபுரம் இட்லியை செய்வாங்க. மந்தார இலைக்கு பதிலா நாங்க அத்தி மரத்து இலைய பயன்படுத்திக்கிட்டோம். இட்லி டம்ளரோட ஒட்டாம இருக்க துண்டு இலைய டம்ளரோட அடிப்பாக்கத்துல வச்சிடலாம். அதே போல அத்தி இலைய சுருட்டி உள்பக்கத்திலையும் வச்சிடலாம். 4 டம்ளர்லயும் 3/4 டம்ளர் அளவு மட்டும் மாவை ஊத்திடலாம். அப்பதான் இட்லி வேக சரியான அளவு இடம் இருக்கும். இப்ப இட்லி போனியை அடுப்பு மேல வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இறுக்கமா மூடி வச்சிடலாம். நம்ம வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம டம்ளர்ல ஊத்தி வச்ச மாவை உள்ள வச்சு இறுக்கமா மூடிடலாம். நாங்க இட்லிய சரியா 1/2 மணி நேரம் வேக வச்சோம். இட்லியும் நல்லா வெந்துருச்சு. காஞ்சிபுரம் கோவில் இட்லி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த காஞ்சிபுரம் இட்லியை தான் கோயில்ல சாப்பிட பிரசாதமா கொடுப்பாங்களாம். இட்லியோட நல்லெண்ணெயை சேர்த்து காஞ்சிபுரம் இட்லியை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த இட்லிக்கோட சாம்பார் சட்னின்னு சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளவு அருமையா இருக்கும்.